இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். உள்ளே நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அப்புறமா 1/2 கப் அளவுக்கு உளுந்து, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசியும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நார்மலாக நம்ம எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கோ இல்லை நார்மல் பிளாஸ்டிக் கவர் இல்லை பால் கவர் எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெயில் டைரெக்டாக உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு விடலாம். இதுக்குன்னு ஷேப்பெல்லாம் கிடையாது. சும்மா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை நல்லா மொறுமொறுப்பு ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு சுகர், இது கூட 1/2 கப்பு தண்ணி, கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா பிசு பிசு பதம் வரது வரையும் நல்லா காய்ச்சி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாகில் உள்ள பொரிச்சதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்ல ஜூஸியாக இருக்கக்கூடிய ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.